இன்னும் 2 நாள் கழிச்சு நடக்க போகிற ஐபிஎல் போட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி நடக்க போகிற ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தோக்குறோம்னு ஒரு நிலைமைக்கு வந்தால், ஸோ இவங்க 3 பேராக தான் காரணமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யார் அந்த 3 பேர்? அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகல. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிரிக்கெட்டு திருவிழாலே மிகப்பெரிய திருவிழா நம்ம ஐபிஎல்லை சொல்லுவோம். நம்ம தமிழகம் முழுவதாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன இந்தியா முழுக்கவே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ல்டு லெவலில் பிளேயர், இன்டர்நேஷ்னல் பிளேயர் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக விளையாடக்கூடிய பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன 22ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு மறுநாள் நடக்க போகிற ஐபிஎல் முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவும் ஆர்சிபியும் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க. ஸோ இவங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தோக்குற நிலைமைக்கு போனால் இந்த ஒரு 3 பிளேயர் தான் காரணமாக இருப்பாங்க. அந்த கேகேஆர் பிளேயர் யாராக இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 22ஆம் தேதி நடக்க போகிற இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்க போகுதுன்னா கொல்கத்தா கிரவுண்டில் நடக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டீமோட சொந்த மண்ணில் நடக்க போகுது. ஈடன் கார்டன் இந்த ஒரு கிரவுண்டில் தான் இந்த ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு கிரவுண்டில் யாருக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த 2 டீமும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணி பார்த்தீங்கன்னா 2 டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐபிஎல் சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஆர்சிபி இன்னும் வாங்கவே இல்லை. ஸோ இந்த வருஷமாச்சும் வாங்குவாங்களான்னு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஏங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டீமை ஏங்கிக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா போன வாட்டியோட வாங்கியிருப்பாங்க கேகேஆர் அணி 2வது கப்பா. ஸோ ஆனால் நாளைக்கு 2 நாள் கழித்து நடக்க போகிற மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யார் அந்த 3 பேர் யாருன்னு சொல்கிறேன். நம்பர் 1ல் யார் இருக்குதுன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டோட சிங்கக்குட்டி வருண் சக்கரவர்த்தி. இவங்க தான் இருக்காங்க. ஆர்சிபியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டுங்க இவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னே நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் ஆள் எடுத்திருப்பாங்க. ஸோ வேறு லெவல் சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. இதுக்கே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டோட கோச் இருக்கார், தினேஷ் கார்த்திக். ஸோ இவங்க 2 பேருக்கும் சரியான போராட்டம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க கோச்சு தான். ஸோ இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணுறதுக்குள்ளே வருண் சக்கரவர்த்தி இந்த ஒரு மேட்சை பீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஸோ 70 போட்டிகளை விளையாடி பார்த்தீங்கன்னா 83 விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க வருண் சக்கரவர்த்தி. அதுவே ஆர்சிபிக்காக பார்த்தோன்னா வச்சுங்களேன் 10 போட்டிகள் விளையாடி 14 விக்கெட்களை எடுத்திருக்காங்க ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டாகவே. இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஐசிசி டாப் 2025 பாகிஸ்தானில் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஃபார்மை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் 2வதாக யார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டீமோட ஒரு முக்கியமான தூண் ரிங்கு சிங் தான் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கேகேஆரோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் கேகேஆருக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு ஸோ அவங்க இந்த டீமை பார்த்தீங்கன்னா முன்னேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் அப்படி இல்லைன்னா ஸோ ஃபினிஷராக வரவங்க ஒரு வேற லெவலான சம்பவத்தை கொடுத்துட்டு போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆர்சிபி டீமுக்கு ஆப்போசிட்டாக. அதுக்கப்புறம் யார் ஃபைனலாக யார் அந்த 3வது? அது வேறு யார் இல்லை, நம்மளுடைய ஆண்ட்ரே ரசூல் தான்ப்பா. வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ப்பா. நான் உங்களுக்கு ஆண்ட்ரே ரசூலை பற்றி சொல்லவே தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஃபார்ம் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே வராது. ஏன்னா ஒரு பக்கத்தில் ஒரு பேட்ஸ்மேன் நல்லா விளையாடுனாக்கா அந்த டீமுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 2த்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆளுன்னு நான் இவங்களை சொல்லுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா தரமான பேட்டிங், ஒரு பக்கம் ஃபினிஷராக வருவார். அதுக்கப்புறம் என்ன ஹிட்டரை பயங்கரமான ஹிட்டரு அடித்தா ஒரு சிக்ஸும் அந்த மாதிரி தான் பறந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் பவுலிங்கின்னு பார்த்தா விக்கெட்டு, அதாவது பார்த்தா இக்கட்டான நிலைமையில் அந்த ஒரு பரிதாபமான நிலைமையில் போக சொல்ல பார்த்தீங்கன்னா கேகேஆரின்னு விக்கெட் எடுத்து கொடுக்குறவரும் இவராக தான் இருப்பார், ஆண்ட்ரே ரசல். ஸோ இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. ஸோ தரமான லைனப்பு தான் இவங்க 3 பேரும். ஸோ ஆர்சிபி முதல் மேட்ச்சில் தோக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாக்கா ஸோ இவங்க 3 பேரும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.